சூப்பரான டேஸ்டான ஆந்திரா ஹோட்டல் ஸ்டைல்ல பூரி கறி எப்படி செய்யறது அப்படிங்க தான் பார்க்க போறோம். 15 மினிட்ஸ்ல இது செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா போட்டி போட்டுட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். பட்டை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, அதையும் போட்டு நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுட்டு இது கூட பெரிய வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போதுமான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு 1 கப் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு இடையில பொட்டுக்கல்லையை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரை ஆக்கிட்டு 1 ஸ்பூன் தண்ணியில் போட்டு நம்ம கலக்கி தனியாக எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் லாஸ்ட்டாக இறக்கும் போது பொட்டுக்கல்லையே இந்த தண்ணியில் கலந்ததை இது கூட நம்ம ஊற்றிட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா சுட சுட பூரிக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.